வணக்கம் மக்களே, வெல்கம் டு ப்ரூ டிவி அண்ட் திஸ் இஸ் ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஹைஃபை ஷோஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் யூத். கெயின் கார்னாஸ் நடிப்பில் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க படம் தான் இந்த யூத். இந்த படத்தில் கெயின் கார்னாஸ் டேரக்டராகவும் ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்றும் என்னென்னா, கெயின் கார்னாஸ் இந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிற ஒரு ஸ்கூல் பையனாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுதுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. என்னதான் இந்த படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜானரில் கொண்டு போனாலும் இப்போ இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மெசேஜோட தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கெயின் கார்னாஸ் இந்த படத்தில் எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. எந்த அளவுக்குனா டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வர சாங்ஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற பிஜிஎம்மாக இருக்கட்டும், படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி தேட்டர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே விடுங்க, அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் துரேந்தர் 2. இந்த படம் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபேவரட் லிஸ்ட்லேயே இருந்திருக்கு. அண்ட் அது இல்லாமல் பல சென்சார் ப்ராப்ளம்னால இந்த படம் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. பார்ட் 1ல் எப்படி ஹீரோ வந்து ஸ்பையாக இருந்து பாகிஸ்தானில் இருக்க டெரரிஸ்ட்லாம் போய் கொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த பார்ட் 2ல் அந்த டெரரிஸ்ட்லாம் இறந்ததுக்கப்புறம் அவங்க பிளேஸ்க்கு யார் வரா, ஹீரோ அவங்களை எப்படிலாம் கொலை பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலைனாலும் கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப்பில் வெளிவரும்னு சொல்லப்படுது. இந்த படம் இப்போ ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஹைஃபை ஷோஸ்லேருந்து அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் சீதா பயணம். இந்த படத்தில் ஹீரோயினி வந்து ஒரு இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்காக ட்ராவல் பண்ணுவாங்கன்னா, அவங்க உயிரை காப்பாற்றின சில பேரை போய் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்கிறதுக்காக அவங்க ட்ராவலை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. இவங்க உயிரை யாரெல்லாம் காப்பாற்றினாங்க, எப்படி காப்பாற்றினாங்க, எதனால காப்பாற்றினாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ நடுவில் வந்து லிஃப்ட் கேட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினிக்குள்ளே என்னென்ன கெமிஸ்ட்ரிலாம் நடந்துச்சுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டே மியூசிக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் விஷுவலோடு சேர்த்து மியூசிக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஸ்கேர்பேட். ஒரு சீரியல் கில்லர் ஜானரில் வந்த வெப் சீரிஸ் தான் இந்த ஸ்கேர்பேட். இந்த வெப் சீரிஸில் வர ஹீரோயினிக்கு ஒரு கால் வரும். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணப்பட்டிருப்பாங்கன்ட்டு. உடனே ஹீரோயினி அந்த இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு தேஞ்சு போன காயினை பார்ப்பாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அவங்க இந்த ஃபீல்டுக்கு முதல்ல வரும்போது அவங்க ஒரு கேஸை டீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால 2 கொலையும் பண்ணது ஒரே ஆளு தான் சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த சீரியல் கில்லர் எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு சொல்ல விதமாக தான் இந்த வெப் சீரிஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். நிறைய இடத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகலன்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வெப் சீரிஸாக தான் இருக்குது. இப்போ இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ
இப்போ பார்க்க போகிற படம் தான் பிரகம்பனம். மலையாளத்தில் வந்த படம் தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி ஜேர்னரில் தான் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, கண்ணன்ட்டு ஒருத்தரோட பாட்டி வந்து தவறிடுவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணனோட ஃப்ரெண்டு உடம்புல அவங்க பாட்டி போய் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் ஹாரருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு காமெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவே இருக்குது. படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் ரொம்பவே எங்கேஜிங்காக தான் இந்த படத்தை கொண்டு போயிருந்திருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் பரத மகாசாயலுக்கு வித்யாபதி. ரவி தேஜா நடிப்பில் வந்த படம் இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ரவி தேஜா இந்த படத்தில் ஒரு ஒயின் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க ஒயினை அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்பெயினுக்கு போவாங்க. அங்கே ஒரு ஹெட்டாக இருக்க ஒரு லேடி கூட ஒரு அஃபேர்லாம் நடக்கும். அந்த அஃபேர்லாம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. இவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ரவி தேஜாவோட ஒய்ஃபு கிட்ட ஸ்பெயினில் என்னென்ன நடந்துச்சுட்டு சொல்லாமல் தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஸ்பெயினில் அஃபேர் வச்ச அந்த செகண்ட் ஹீரோயினியும் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. இவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ரவி தேஜா அவங்க ஒய்ஃபு இந்த செகண்ட் ஹீரோயினி இவங்க 3 பேத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சுங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு தமிழ் டப்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் காமெடி போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு தான் சொல்லணும். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசென்டான மூவி தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஃப்ரைடே. இந்த படம் ஃப்ரைடே நைட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே கேங்கில் தான் தீனாவும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டில் தீனாக்கு கத்தி குத்துப்பட்டு ஹீரோ தான் அவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இவங்க எதனால அந்த கேங்கில் ஜாயின் பண்ணாங்க, ஹீரோக்கான பேக் ஸ்டோரி என்ன, தீனாக்கான பேக் ஸ்டோரி என்னங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. என்னதான் இந்த படம் ஃப்ரைடே ஒரு நாள் நைட்டில் நடக்கிற இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட டேரக்டர் எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை தான் இந்த படத்தில் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டே ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்குது. ஏன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜிங்காக தான் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் தட் நைட். ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ஜானரில் வந்த வெப் சீரிஸ் தான் இந்த தட் நைட். இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு 3 சிஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு கொலைகளை மறைக்கிறாங்க. இந்த கொலைகளை மறைச்சாங்களா இல்லையா, இல்லை போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா இல்லையாங்கிறதா இந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸில் அந்த 3 சிஸ்டர் யாரோட கொலையை மறைக்கிறாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனாலேயே இந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வெப் சீரிஸ் வந்து கிரைம் மிஸ்ட்ரி ஜானரில் போயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கிரைம்னால அவங்க ஃபேமிலி என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி மேற்கொண்டு வராங்கங்கிறது தான் பாதி வெப்சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இதில் நடித்த கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல எங்கேஜிங்கான வெப் சீரிஸ் இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஃபோர்த் ஃப்ளோர். தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன போது கூட ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கின படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஆரி வந்து ஒரு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அப்படி அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க இருக்கிற இடத்துல சில பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போன ஹீரோயினியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க வீட்டில் என்னென்ன அமானுஷமான விஷயம் நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. ஆரியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. இதில் நடித்த கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசெண்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது.
நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் விஷ்ணு வினயாசம். இந்த படம் தெலுங்குல வந்து இப்போ தமிழ் டப்போட ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு ஜோசியத்தை மையமாக கொண்டு தான் இந்த மொத்த படமே நகரும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர ஹீரோ வந்து முழுக்க முழுக்க ஜோசியத்தையும் மூட நம்பிக்கையும் நம்புற ஆளாவே இருப்பாங்க. இவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனாலேயே இவங்க கூட யாருமே பேசாமல் இவங்க ஒரு தனிமையில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மூட நம்பிக்கை ஜோசியம்னால என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்தில் வருதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆக தான் செய்யும். படத்தில் கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால படம் ஸ்லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசெண்டான மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடியில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.